ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை சிறிது நேரம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் நம்மளோடு பேசுவாராக. நம்மளை ஆண்டவர் செப்பனிடுவாராக. நம்மளை உருவாக்குவாராக. ஆண்டவர் சமூகத்தில் நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் பக்கம் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்மளாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பக்கம் புதிய ஏற்பாட்டில் 158ஆம் பக்கம் நினைக்கிறேன், இல்லை 51, 16, 7, 8, 151ஆம் பக்கம் நம்மளாம் எடுத்துக்கொள்வோம். நம்மளாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தை மூலம் நம்மளோட பேசுவாராக. இந்த வார்த்தைகளை நாம் பலமுறை தியானித்திருக்கிறோம். ஆண்டவர் அநேக காரியங்களை எனக்கு புதிதாய் கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்த காரியங்களை தேவன் வாழ்க்கையில் அபியாசிக்க உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. நம்ம எடுத்துக்கொள்வோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்மளாம் சேர்ந்து வாசிப்போமா? நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாது இருந்தார் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரே உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மூலம் எங்களோடு பேசுவீராக. நீங்கள் இந்த வார்த்தை கொடுத்த நோக்கம் திட்டம் அன்றரை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட நீங்கள் அனுக்கிரகம் செய்வீராக. நீர் பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் செவிசாய்க்க முடியாதபடி எங்கள் செவிகளை மந்தமாய் வைத்திருக்கிற, எங்களை அசட்டை தனத்துக்குள்ளே வைத்திருக்க எல்லா கிரிகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையில் நாங்கள் உடன்பட்டு இந்த வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்த்து இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ உம்மில் உருவாக்கப்பட்டு உமக்காய் எலும்பை எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். நீரே எங்களை பொறுப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. யோவானில் சுவிசேஷத்தின் மூலம் ஆண்டவன் ஆகிய இயேசு கிறிஸ்து பேசுகிற காரியங்களை நம்மளோட ஆண்டவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தம்முடைய சீசர்கள், தம்மை பின்பற்றின சீசர்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையே இது. ஆமென், அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தைலாம் உண்மை தானே. ஆனால் இந்த வார்த்தையை தேவன் அழுத்தி சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாது இருந்தார் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். ஆமென், அல்லேலூயா. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு எனக்கும் அவர் ஒரு உண்மையை சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. நமக்கு கொடுத்த வேதத்தில் இருக்கிற எல்லாமே உண்மையானது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா சத்தியம், இது மெய்யானது, இது நடக்கக்கூடியது, நடந்தேறிய காரியங்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றுமே உண்மை. ஆனால் இந்த வார்த்தையில், இந்த வசனத்தை தேவன் அழுத்தி சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். ஆமென், அல்லேலூயா. அந்த உண்மை என்னவென்றால், நான் போகிறது உங்களுக்கு புரோஜனமாய் இருக்கும். நான் போகாது இருந்தால் உங்களுக்கு புரோஜனமாய் இருக்காது. ஆமென், அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சீசர்கிட்ட சொன்னார்னா, அவர் போய் நமக்கு ஒருவரை தேவன் அனுப்பி, நமக்கு ஒரு தேற்றரவாளர், நமக்கு ஒரு துணையாளர், நமக்கு ஒரு உதவியாளரை அனுப்பி நம்மோடு கூட இருக்க அவர் ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் கடந்து சென்றார். ஆமென், அல்லேலூயா. அதற்கு மட்டும் இல்லை, நம்மளை அவர் வருகை மட்டும் நம்மளை வழிநடத்தணும். அது மட்டும் இல்லை, நமக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அந்த ஸ்தலத்துக்கு நாம் சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். அந்த ஸ்தலத்தை நாம் சுதந்திரிக்கணும்னு சொல்லி தேவன் நமக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்பியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும். நான் போகாது இருந்தால் உங்களுக்கு புரோஜனமாக இருக்காது. ஏன்னா அவர் போனனால தான் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே தேவன் நமக்கு தந்தார். ஆமென், அல்லேலூயா. அன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்த சீசர்கள் ஆண்டவர் இல்லாத போது பயந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் தான் தேவன் இறந்த உடனே பயந்தாங்க. இயேசுவை பின்பற்றின மக்கள் தான் இயேசு இறந்தவுடனே பயந்தாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே தைரியமாய் நீங்கள் உயிரோடு கொண்ட
அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கி கடந்து வந்திருக்கிறோம் சொல்லி தைரியமாய் அவரை பிரதிபலப்படுத்தினார்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் தைரியமாய் ஆண்டவரோடு நாம் தைரியமாக இருக்கணும்னா அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஆமென், அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, நான் போகிறது உங்களுக்கு நன்மையை தரும், நான் போகாவிட்டால் நீங்கள் அந்த உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த உதவியாளரை உங்களிடத்தில் நான் அனுப்ப முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. கத்தோலிக்க வேதாகமத்தில் புதிய தமிழகத்தை அழகாக சொல்லியிருக்குது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரா, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடத்துல வரமாட்டார். ஆமென், அல்லேலூயா. நம்ம கூட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு உண்மையை நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு, நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரான்னு சொல்லுது. ஆனால் கத்தோலிக்க தமிழ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்க மொழியாக்கத்தில் நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடத்தில் வரமாட்டார். ஆமென், அல்லேலூயா. அந்த துணையாளராகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களோட கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என்னோட ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லுவாங்களாம், கரங்களை உயர்த்தி ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. அந்த தேற்றரவாளன், அந்த உதவியாளர், அந்த துணையாளர், அந்த பயனாளர் நம்மளோடு கூட இருக்கிறனால தான் நம்மளை தேவன் இன்று வரை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். வேண்டிக் கொள்வேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிதாவிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன், உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு அவர் தந்தருளுவார். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருந்து வந்தாரு? ஸ்தோத்திரம். நான் கேட்கிற கேள்விக்கு தெரியுதா? பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து வருகிறார்? பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் அனுபவிக்கிறோம், நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிற ஆவியானவர் எங்கிருந்து வந்தார்? ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்க முடியும். யோவான் 14:16 அழுத்தி வாசிக்க முடியும் விரும்புகிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். இயேசு கிறிஸ்து பிதாட்ட போய் வேண்டாரு, பிதாட்ட போய் விண்ணப்பம் பண்றாரு. அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென், அல்லேலூயா. அந்த தேற்றரவாளன், அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் எங்கே இருந்து வந்தார்னா பிதாட்ட இருந்து வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் எவ்வாறு மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்களோ அதே போல பிதாவை தேடுகிறவர்கள் சரி, குமாரை தேடினாலும் சரி, பரிசுத்த ஆவியான் நம்மளோடு கூட இருப்பார். ஆமென், அல்லேலூயா. அல்லது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் பிதாவிடமிருந்து நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வேண்டுதலை கேட்டு நம்மிடம் வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றோன்னு அவர் அடையாளப்படுத்தினது என்ன? புறாவை போல தேவ ஆவியானவர் இவர் என் தேவ குமாரன் என்று அடையாளப்படுத்தினது. ஆமென், அல்லேலூயா. உங்களை என்னையும் நாம தேவ பிள்ளைகள் என்பது அடையாளப்படுத்துவது என்னன்னா அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே உங்களை என்னையும் அடையாளப்படுத்த முடியும். ஆமென், அல்லேலூயா. இந்த மனுஷர்கள் அடையாளப்படுத்த முடியாது. மனுஷர்கள் நம்முடைய செய்கைகளோ, நம்முடைய முன்னாடி நடந்த செயல்களையும், நம் முன்னாடி நடந்த காரியங்களையும் சொல்லி நம்மளை வேதனைப்படுத்த தான் இருக்கிறாங்க. நம்மளை அடையாளப்படுத்தவும் நம்மளை உறுதிப்படுத்துகிறவர் நம்ம ஒருவர் தான், அவர் ஒருவரே பரிசுத்த ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உதவியாளர் எப்பொழுதுமே உங்களுடனே கூட இருக்கிறார். ஆமென், நல்ல ஆண்டவரே சொல்லிட்டாரு, உதவியாளர் நம்மளோட கூட இருக்கிறார், அந்த துணையாளர் நம்மளோட கூட இருக்கிறார். அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படுறோம்? அப்புறம் எதுக்கு நம்ம உதவியை குறித்து நம்ம கலங்குறோம்? வாசிப்போம். ஆண்டவர் அது கலக்கங்கள் வராமல் இருக்கணும், நம்ம பயப்படாமல் இருக்கணும்னா ஒரு வசனம் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் 14:15 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு அந்த துணையாளர், அந்த உதவியாளர் உங்களோட கூட இருக்கணும்னா
ஃபஸ்ட்டு நீங்கள் முழு மனதோடு அவரை தொழுது கொள்கிற பிள்ளைகளாய், அவரை பின்பற்ற பிள்ளைகளாக வாழணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை உண்மையாய் நேசித்து அவரை உண்மையாய் தொழுது கொள்ளும் போது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. யாருமே உலகத்தில் இருக்க மனுஷன் தேவனுடைய கற்பனையை கைக்கொள்ள முடியாது. நம்ம கற்பனைகளை கைக்கொள்ளணும்னா அவரை உண்மையாக நேசிக்கணும், உண்மையாக நம்ம தொழுது கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. உண்மையாக மனதின் ஆழத்திலிருந்து அவரை தொழுது கொள்ளும்போது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவோம். அவரை உண்மையாக நேசிக்கும் போது அவர் நம்மளோடு எப்பொழுதும் கூட இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அந்த உண்மையான நேசம், உண்மையாக தொழுது கொள்கிற காரியம் நம்ம வாழ்க்கையில் மிகவும் குறைவு. அதனால தான் நமக்கு அப்பைக்கப்போ நம்ம பயப்படுறோம், அப்பைக்கப்போ உதவிக்காக கலங்குறோம். அந்த கலக்கங்கள் வராமல் இருக்கணும், அந்த பயங்கள் வராமல் இருக்கணும்னா நம்ம முழு மனதோடு தேவனை நேசிக்கணும். முழு மனதோடு அவர் ஒருவரே நாம் தொழுது கொள்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் நம்மளோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அதான் சொல்கிறாரு, முழு மனதோடு நம்ம ஆண்டவரே நீங்கள் தான் தெய்வம், உண்மை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த அறிந்த நோக்கம், அந்த அறிந்த திட்டத்தை நம்ம வாழ்க்கையில் நாம் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொல்கிறாரு அவரை உண்மையாக நேசிக்கணும். அவரை உண்மையாக நேசிக்கிறேன்னா என்ன? ஸ்தோத்திரம். எல்லாமே அவர்கிட்ட விட்டுறணும். ஓகே, சோதரம். உங்கள் ஆண்டவர் அவங்க எல்லாமே அவர்கிட்ட விட்டுறது அடையாளம் வந்து நம்ம உண்மையாக நேசிக்கிறதுக்கு அடையாளம். ஓகே, சோதரம். வேற எல்லாத்துலேயும் முதன்மையானது அவர் தான். ஆமென். அல்லேலூயா. இந்த உலக மனிதர்கிட்ட இருக்க நேசம், உலக மனிதர்கிட்ட இருக்க பாசம், இந்த உலகத்து பொருள் மீது இருக்கிற நேசம், உலகத்து பொருள் இருக்கும் மீது அக்கறை, எல்லாமே அவர் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. தேவனை நீங்கள் ஃபஸ்ட்டாக வைங்க, உங்களை பெஸ்ட்டாக ஆக்குவார். ஆமென். அல்லேலூயா. தேவனை நம்ம ஃபஸ்ட்டாக வைக்காமல் இந்த உலகத்து காரியத்தையும் உலகத்து பொருளையும் நம்ம ஃபஸ்ட்டாக வைக்கிறதுனால தான் நம்ம பெஸ்ட்டான வாழ்க்கை வாழ முடியாமல் நம்ம தவித்து கொண்டு இருக்கிறோம். அந்த தவிப்பு நம்ம வாழ்க்கையை விட்டு நீங்கணும்னா நம்ம அவரை ஃபஸ்ட்டு வச்சு நம்ம வாழும்போது, அவரை முதன்மைப்படுத்தி நம்ம வாழும்போது நம்மளை முதன்மையானவர்களாய், ஒரு பெஸ்ட்டானவர்களாய், ஒரு சிறந்த மனிதனாய் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் அந்த துணையாளர், அந்த உதவியாளர், அந்த நமக்கு பயனாளர் நம்மளோடு கூட இருக்குன்னா, நம்மளை அந்த தேற்றவாளர் நம்மளோடு கூட இருக்குன்னா அவரை உண்மையாய் நாம் நேசித்து உண்மையாக நாம் தொழுது கொள்ளும்போது அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் அவர் நம்மளோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பேதுரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 தடவை மறுதலிச்சார். உண்மை இல்லையா? உண்மை. அவருடைய பேச்சை பார்த்து நீ அவரோட கூட இருந்தவங்க தானே சொல்கிறாங்க, ஆனால் அவருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறார். ஆனால் மறுதலிச்சார். அந்த மறுதலிச்ச பேதுருவை பரிசுத்த ஆவியானவர் வந்தோடனே அவர் எவ்வளோ தைரியமாக பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருக்காக நம்ம வாழணும், ஆண்டவருக்காக ஜீவிக்கணும்னா அந்த துணையாளர், அந்த பயனாளர், அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்பொழுதும் கூட இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ தான் நம்ம ஒரு நாளும் எதிலையும் விழுந்து விட மாட்டோம், எதிலையும் நம்மை கவுத்து விடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, தேவனை உண்மையாய் நேசித்து உண்மையாய் அவர் ஒருவரை நாம் தொழுது கொள்ளும் போது அவர் கற்பனைகளை கை கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. அந்த உண்மையாக நேசிக்கிறதும் உண்மையாக தொழுது கொள்ளும் நம்ம வாழ்க்கையில் குறைவாக இருக்கிறதுனால தான் அவர் கற்பனையில் கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம கடைபிடிக்கிறோம். உண்மை இல்லையா? ஸ்தோத்திரம். உண்மை இல்லையா? உண்மை. ஆனால் அவர் கற்பனையில் 10 கற்பனை ஒரே ஒரு கற்பனை சொன்னார், பொய் சொல்லாது இருப்பாயா. ஆனால் அந்த மொபைல் வந்து நிறைய பொய் சொல்ல வைக்கிது. உண்மை இல்லையா? ஆனால் அது பொய்ன்னு தெரியாமல் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இருக்கிறது கொள்ளைக்காட்டில் இருக்கும், நான் வீட்டில் தான் இருக்கிறேன்னு சொல்லுவான். இது உண்மை இல்லையா? பொய். வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறதும் அது நம்ம பொறுத்தளவு உண்மை. ஆனால் ஆண்டவர் பார்வையில் அது பொய். அவருடைய கற்பனையை நம்ம கைக்குள்ள முடியாது. ஆனால் ஆண்டவரை உண்மையாக நேசித்தோம்னா, உண்மையாக அவரை தொழுது கொண்டோம்னா அவர் கற்பனையின்படி வாழ அந்த தெய்வ பயம் நமக்குள்ளே வரும். அப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கு அஞ்சு நம்ம நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, உன்னை நேசிக்கிறப்பல பிறரை நேசின்னு சொன்னார். நம்ம நல்லா இருக்குன்னு நினைப்போம், நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைப்போம், பக்கத்து வீட்டு குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைப்போமா? நினைக்கணும். நினைச்சாதான் நம்ம அவருடைய பிள்ளைகள் என்ற அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. நம்மளோட சண்டை ஓடுறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோமா?
ஏசப்பா பண்ணியிருக்கிறார். நம்ம வாசிப்போம். அடுத்த ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆனால் முதலாவது தேவன் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார்? இந்த துணையாளர் நம்மளோடு கூட இருக்கும்போது தேவன் நமக்கு என்ன செய்வார்? முதலாவது வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே, பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். ஆமென். அல்லேலூயா. முதலாவது நன்மை என்னன்னா, தேவன் எல்லாவற்றையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து அவர் சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு நினைப்பூட்டுவார். ஏன் ஆண்டவர் போதிக்கணும், நமக்கு நினைப்பூட்டணும்? நன்மையே முதல் நன்மை அதான். ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட தேவையான தேவ வார்த்தையை நமக்கு கொடுத்து அதுலேருந்து விடுவிக்கும்படியாக நமக்கு உதவி செய்வார். நமக்கு ஒரு உபத்திரவு இருக்குன்னா அந்த உபத்திரவு வந்து நம்ம எப்படி மீட்டு விடணும்னு சொல்லிட்டு அவர் வார்த்தையை நமக்கு கோடிட்டு காட்டி நம்மை தேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அதான் எல்லாவற்றையும் போதித்து அவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். அல்லேலூயா. அந்த நினைப்பூட்டுனா நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம கவலைப்படலாமா? கவலைப்பட மாட்டான். அதான் சொல்லிட்டாரு, உங்கள் கவலைகள்லாம் கிறிஸ்து இயேசுவின் வச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கவலைப்படுறான். உங்கள் கவலைகளை கிறிஸ்து இயேசுவின் வைத்து விடுங்கன்னு சொல்லிட்டாரு. உங்கள் பிரச்சனைகளை உங்கள் ஒவ்வொருத்தவங்களோட பாடுகளை என் மேலே வச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நம்ம பாடுபடுறோம். ஆண்டவர் தான் சொல்கிறாரு, அவர் வந்து பரிசுத்த ஆவியானவர், அந்த தேற்றரவாளர், அந்த துணையாளர், அந்த உதவியாளர் உங்களுக்கு எனக்கு இருந்தாங்கன்னா நமக்கு சகலவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்து அவர் சொன்ன வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டி அதன்படி வாழ, அதன்படி நடக்க, அதனோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் வாழும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, அவர் நாமத்தினால நாம் தொழுது கொள்ளும் போது நமக்கு கற்றுக் கொடுத்து அவர் சொன்ன காரியத்தை நினைப்பூட்டி அவரை பலப்பட தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள், அதாவது நம்முடைய காலத்தில் இருக்க கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றா போதும், அவருடைய வல்லமையை பெற்றால் போதும், அது முக்கியம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய தேவனை பின்பற்ற பிள்ளைகள், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் அவருடைய வல்லமையை பெற்றுட்டேன், அவரால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு நடத்தப்படுறேன், அது முக்கியம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எது முக்கியம் சொல்கிறார்? நான் பரிசுத்தர் என்பதே முக்கியம். ஆண்டவர் பரிசுத்தர். ஆமென். அதுதான் முக்கியம். ஏன் சொல்கிறாருன்னா அப்படின்னா, தேவன் அதுக்கப்புறம் சொல்கிற காரியம் தான் நமக்கு முக்கியம். கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் பரிசுத்தரின் குணமும் பரிசுத்த ஆவியின் குணங்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது தான் நாம் அவரை வெளிப்படுத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. இந்த துணையாளர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் எப்போ நிரூபிப்பீங்கன்னா, இந்த பரிசுத்தரின் குணம், இயேசு கிறிஸ்துவின் குணங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படணும். பரிசுத்த ஆவியின் கனிகள், பரிசுத்த ஆவியின் குணங்கள் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும் போது தான் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் வெளிப்படுத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, நம் தேவன் பரிசுத்தர் என்பதே முக்கியமான காரியம். ஆமென். அல்லேலூயா. உலகத்தில் இருக்க எத்தனையோ தெய்வங்கள் இருக்காங்க. எந்த தெய்வத்தை குறிச்சாது பரிசுத்தர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கா? இல்லை. ஆனால் பரிசுத்தம் பண்ணுறதுக்கு, அவங்க பரிசுத்தமாக இருக்க, அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு எங்கெங்கேயோ நடந்து போகிறாங்க, என்னென்ன உடைய உடிக்கிறாங்க. என்னைக்கா தெய்வம் முடிய கேட்குமா? நான் தெய்வத்தை கொடுத்துட்டு வரேன், அது வந்து போகிறது கீழே போகுது, அதை நான் தெய்வத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லாமா? இப்படிப்பட்ட அறியாமல் இருக்கிறாங்க. நாம் அறிந்திருக்கிறோம், நம்ம ஒவ்வொருவரும் அவரோடு கூட வாழணும். ஆமென். அல்லேலூயா. தேவன் அதான் சொல்கிறாரு, நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தரின் குணம், இயேசு கிறிஸ்துவின் குணமும் ஆவியானவரின் குணங்களும் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பது அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. இந்த தேற்றரவாளர் நம்மளோட கூட இருந்தார்னா அந்த பரிசுத்தரின் குணத்தை வெளிப்படுத்துவார். அந்த பரிசுத்த ஆவியின் கனிகளும் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிப்போம். முதலாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இருந்த குணங்கள், அநேக குணங்கள் இருக்குது. ஒரு சில காரியங்களை விட்டு தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த குணங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா? இனிமேல் இல்லாட்டாலும் இன்னையிலிருந்து இந்த குணத்தின்படி வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள வசனங்களை குறித்து கொள்ளுங்க. வீட்டில் போய் படிங்க, நேரம் இல்லை, நான் சத்தியத்துக்குள்ளே போகணும். 13ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கும்படி விரும்புகிறேன். மத்தேயு 3:13. சரி, 15ஆம் வசனம். இப்பொழுது இடங்கொடு,
இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். ஆமென். அல்லேலூயா. 15 வசனம் தானே வாசித்தீங்க? எஸ். ஆண்டவர் சொல்றாரு 3ஆம் அதிகாரம் நீ 13 முதல் 17 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. அதில் 5ஆம் வசனம் சொல்றாரு, தேவ நீதியை நிறைவேற்ற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். ஆமென். அல்லேலூயா. அவர் வாழ்க்கையில தாழ்மை இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில தாழ்மை இருக்கா? தேவனுடைய குணத்துல முதன்மையானது அவர் தன்னை தாழ்த்தினார். உண்மை இல்லையா? உண்மை. ஏசப்பாட்ட வல்லமை இருந்துச்சு, ஏசப்பாட்ட அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் அவர் சிலுவையில் அறையும் போது அவர் அதிகாரத்தினால வல்லமையினால் அவர் கீழே இறங்கி இருந்திருக்கலாம்ல. ஆனால் தேவ நீதியையும் அவர் சித்தத்தை நிறைவேற்ற அவர் தன்னை தாழ்த்தினார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் முதன்மையானது தாழ்மை. ஆமென். அல்லேலூயா. தாழ்மை இருந்துச்சுனாலே கண்டிப்பாக மேன்மை நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்துடும். ஆமென். அல்லேலூயா. அந்த தாழ்மையை பெற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழணும். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்தில் முதன்மையானது அவர் வாழ்க்கையில் இருந்த தாழ்மை. ஆமென். அல்லேலூயா. தாழ்மை நம்ம வாழ்க்கையில் இருப்பது மிகவும் குறைவு. இருக்கு, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் குறைவு. ஆனால் குறைவுகள் இல்லாதபடி இந்த நிறைவான தாழ்மையுடையவர்களாக நம்ம வாழ தேவன் உதவி செய்வாராங்க. ஆமென். அல்லேலூயா. என்ன காரியங்களை செஞ்சாலும் என் பலத்தினால செஞ்சேன், என் அறிவினால செஞ்சேன், என் திறமையினால செஞ்சேன், என் அனுபவத்தினால செஞ்சேன்னு சொல்லிட்டு நம்மை நாம் மேன்மைப்படுத்தாமல் தேவன் அருளின குணத்தினால, தேவன் அருளின பலத்தினால, தேவன் எனக்கு கொடுத்த ஞானத்தினால நான் ஒவ்வொரு காரியங்களும் நாம் நிறைவேற்றினு சொல்லிட்டு நாம் அவரை நாம் உயர்த்துவதுதான் நம்ம தாழ்மைக்கு அடையாளம். ஆமென். அல்லேலூயா. முதன்மையானது ஆண்டவர் சொல்றாரு, நம்மை நாம் தேவன் தாழ்த்தி வாழ்ந்தார், நம்மை நாம் தாழ்த்தி வாழணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம குணத்தில் நம்ம ஆண்டவர் வாழ்க்கை நம்ம வாவியானவர் நம்மளோடு கூட இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது என்ன சொல்றாரு? முதலாவது நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? தாழ்மை. தாழ்மை. தாழ்மைனா என்ன? சோம் பண்றவங்களாம் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்களேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாழ்மை முதலாவது இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இருந்தது தாழ்மை. தாழ்மைனா என்ன? தேவன் தன்னை தாழ்த்தினார். உண்மை இல்லையா? நான் போய் சொல்லப்பா, ஆண்டோடைய வார்த்தை தான் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தாழ்மை இருக்கா? தாழ்மைன்னு என்ன தெரிஞ்சாதானே பாஸ்டர் நான் சொல்றது தாழ்மைனா என்னன்னு. தாழ்மைனா என்னன்னா, என்னால் ஒன்றும் இல்லை, எல்லாமே அவர் தான். சரிதானா? உங்களை திட்டுனாலும் நீங்கள் கோவப்படாமல் அங்கே பொறுமையாக இருக்கே பற்றியலா, அதான் தாழ்மைக்கு அடையாளம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் கோவப்பட்டவனு ஒருத்தவங்க கோவப்பட்டு நம்மளை திட்டினோன்னு நமக்கு என்ன வருது? கோபம் வருது. அந்த மாம்சம் எலும்பாமல் இருக்குன்னா இந்த ஆவியானவரை துணை நமக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் துணை இருந்துச்சுனாலே நம்ம தாழ்மையாக வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆவியானவருடைய துணை நமக்கு எப்போது இருக்கணும்னா அவரை உண்மையாக நம்ம நேசிக்கணும், அவரை உண்மையாக நம்ம தொழுது கொள்ளணும், அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழணும். அந்த துணை இருந்துச்சுன்னா நம்ம தாழ்மையாக வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா. உங்களை என்னையும் பார்த்து மற்றவங்க சொல்லணும், இவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க, அதனால் இவங்க மிகவும் பொறுமையானவங்க, தாழ்மையானவங்க, இவங்க எந்த கோபமும் படமாட்டாங்கன்னு சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி சொல்லுகிற வாழ்க்கையை வாழுகிற பிள்ளைகளாக உங்களை என்னையும் மாற்றுவாராக. ஆமென். அல்லேலூயா. 2வது ஏசப்பாவுடைய குணத்தில் என்ன இருந்துச்சு நம்ம வாசிப்போம். நீங்கள் எடுத்து வாசிப்போம், குறித்து கொள்ளுங்க. நான் ஒவ்வொரு காரியத்தையும் நான் சொல்லி நான் கடந்து போக ஆசைப்பட்றேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 2வது இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் சோதனை வந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதனை வந்துச்சு. அந்த சோதனையெல்லாம் எப்படி வென்றார்னா அவருடைய தேவ வார்த்தையினால் அவர் வென்றார். ஆமென். அல்லேலூயா. சோதனை வராதுன்னு ஆண்டவர் சொல்லலை, சோதனை வரும். அந்த சோதனைகளை நாம் தெய்வ வார்த்தையினால் வெளுகிற பிள்ளைகளாக நீங்களும் நாளும் வாழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவர் வாழ்க்கையில் சரீர ரீதியாக சோதனை வந்துச்சு, ஆவிக்குரிய ரீதியாக சோதனை வந்துச்சு, ஆத்ம ரீதியாக சோதனை வந்துச்சு. ஆனால் 3ஐயுமே தேவனுடைய வார்த்தையினால் அவர் வென்றார். நீ வாசிப்போம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். முதலாவது சோதனை எப்படி வந்துச்சு? சரீர ரீதியாக வாசிப்போம். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். அல்லேலூயா. பிசாசு முதலாவது சரீர ரீதியா ஆண்டவர்கிட்ட சோதனை வைக்கிறான். என்ன சோதனை வைக்கிறான்னா, அவர் 40 நாள் உபவாசம் இருந்து வந்ததுனால பசியா இருக்கிறாருன்னு அவன் தெரிஞ்சிருக்கிறான். ஆண்டவர் அறிகிற மாதிரி அவனும் அறிஞ்சிருக்கிறான். ஆனால் ஆண்டவரை வந்து கேட்குறான், இந்த கல்லை நீ அப்பமாக்கி சாப்பிட வேண்டியதானே. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பத்தினாலும் மாத்திரமில்ல ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். அல்லேலூயா.
அந்த வார்த்தையினால அவன் அந்த சோதனையை ஆண்டவர் ஜெயித்தார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சோதனை வரும், அதை தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெயிக்கிற பிள்ளைகளாக நீங்களும் வாழணும். ஆமென், அல்லேலூயா. 2வது சோதனை என்ன வந்துச்சு வாசிப்போம். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அடுத்து சாத்தா வந்து என்ன செய்யறானா, நீ தேவனுடைய குமாரனை ஆனா இங்கே தாழ புதியும், அதான் உன்னை தாங்கிறதுக்கு தூதர்கள் இருக்கான்னு சொல்லியிருக்காங்களே, நீ தாழ புதியும் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை வந்து சோதிக்கிறான். ஆண்டவர்கிட்ட அடுத்த 2 ஆவிக்குரிய ரீதியில் அவருக்கு சோதனை வருது. வந்ததையும் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உன் பிதாவை உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் என்று எழுதி இருக்கிறதே. தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் அவர் ஜெயித்தார். ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டுதான் நாம் ஜெயிக்க வேண்டும். ஆமென். 3வது சோதனை எப்படி வந்துச்சு பார்ப்போம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென், அல்லேலூயா. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்து ஜனங்களை நான் உனக்கு சுகந்தமா தருவேன்னு சொல்றான் சாத்தான். ஆமென், அல்லேலூயா. இயேசுவா சாஷ்டாங்கம் விழுந்திருப்பாரா? விழல. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பணிந்து கொண்டு உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. அதை சொல்லி அவர் ஜெயித்தார். அவர் ஆத்ம ரீதியிலும் சோதனை வந்துச்சு, அதையும் ஆண்டவர் அவருடைய தேவனுடைய வார்த்தையினால ஜெயித்தார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது அவர் தன்னை தாழ்த்தினார், 2வது அவர் சோதனைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தையினாலே ஜெயித்தார். ஆமென், அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் ஒவ்வொன்றையும் தேவனுடைய வார்த்தையில் நாம் ஜெயிக்கிற பிள்ளைகளா, அந்த வார்த்தையினால அதை நம்மை விட்டு நீக்கிற பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. 3வது குணம் எப்படி இருந்துச்சு நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் வீட்டில் போய் படிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44, லூக்கா 6:27, 28 இந்த 2 வசனம் நீங்கள் குறித்து விடுங்க. முதலாவது ஆண்டவர் என்ன செஞ்சார்? 3வது குணம், அவர் தீமைக்கு நன்மை செய்தார். ஆமென், அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? தீமைக்கு நன்மை செய்யணும். ஆமென், அல்லேலூயா. தீமைக்கு நம்ம நன்மை செய்யும் போது தான் நம்ம தேவனை வெளிப்படுத்த முடியும். ஆமென், அல்லேலூயா. அந்த துணையாளர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் நிரூபிக்கணும்னா தீமைக்கு நன்மை செய்யணும். அதில் லூக்கா 6:27, 28 படிங்க பார்க்கலாம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நமக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. சொல்லுங்க. ஆமென். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். முதலாவது சத்துரு நம்மளோட சண்டை வருவல நம்ம நேசிக்கணும்னு சொல்றாரு. நம்ம நேசிக்கிறோமா? என்னை கொஞ்சம் பாருங்களே, நம்மளோட சண்டை போறவங்கள நம்ம நேசிக்கிறோமா? நேசிக்காவிட்டாலும் இனிமேல் நேசித்து வாழ ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. அவர் குணத்துல உண்மையான குணம் தீமைக்கு நன்மை செஞ்சார். ஆமென், அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நம்மளோட சண்டை போறவங்களோடு நம்மளோட இருக்கிற நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும். 2வது காரியம் சொல்றாரு, நம்மளை சபிக்கிறாங்க, நீ நாசமா போன, நீ உருப்படாம போன, நீ ஒன்றத்தையும் விளங்காம கூடாது அப்படின்னு சொல்றவங்களை நம்ம ஆசீர்வதிக்கணுமா? ஆமென், அல்லேலூயா. நம்ம யாரை ஆசீர்வதிப்போம்? ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. அது வாக்குத்தத்தம் சொல்லியிருக்காரு. இதுவும் ஆண்டவருடைய வார்த்தை தானே சொல்றது. சபிக்கிறவர்கள் நீங்கள் ஆசீர்வதிங்க. நம்மளை விளங்காம போன்னு சொன்னாலும் நம்ம நல்லா இருப்பேன்னு சொல்லுவோமா? சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. நம்மளோட நல்லா வியாபாரம் பார்க்குறாங்க, நல்லா தொழில் பண்ணுறாங்க, நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்கள ஆசீர்வதிக்கும் போது நமக்கு தேவன் அந்த ஞானத்தை கொடுப்பார், நமக்கு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. 2வது நம்மளை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். 3வது காரியம், நமக்கு தீமை செஞ்சவங்க, நமக்கு விரோதமான காரியங்களை செஞ்சவங்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா. பாசம் எங்களுக்கே நாங்கள் ஜெபம் பண்ணுறதில்ல, நாங்கள் எப்படி மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம் கேள்வி கேட்க வேணாம், மற்றவங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. உண்மையை ஒன்று சொல்கிறேன், நம்ம கிறிஸ்தவர் என்று நம்ம வாழ்க்கையில் நம்ம வெளிப்படுத்தினா நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் போதும், வேறு எங்கேயும் போகணும் தேவையில்லை, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை கேட்டால் போதும்.
ஊர் நடுவில் போய் கேட்கணும் தேவையில்லை, ஊரில் இருக்க எல்லார்ட்டையும் கேட்கணும் இல்லை, பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்டாலே நம்ம யாருன்னு சொல்லிடுவாங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை அவரை வெளிப்படுத்துகிறோம். ஆமென் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தீமைக்கு நன்மை செய்தார். ஆமென் அல்லேலூயா. நீங்களும் நானும் தீமைக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாய் உங்களை தேவன் மாற்றுவாராக. ஆமென் அல்லேலூயா. 4வது காரியம் வாசிப்போம். மத்தேயு 26:39, யோவான் 5:30, 4:34. குறிச்சு கொள்ளுங்க இந்த வசனத்தெல்லாம். மத்தேயு 26:39, யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இதில் நம்ம வாசித்தோம் என்றால் தேவ சித்தத்தை தேவன் நிறைவேற்றினார். ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நம்ம கருவுல உருவாறக்கு முன்னாடியே ஆண்டவர் நமக்கு என்ன திட்டம் வச்சிருக்காரோ அதை எழுதி வச்சுட்டாராம். ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தாயின் கருவில் உருவாகும் முன்னே நமக்கு என்ன திட்டம், நமக்கு என்ன பேர் என்பதை அவர் எழுதி வச்சுட்டாரு. அந்த திட்டத்தை நம் நிறைவேற்ற பிள்ளைகளாக நீங்களும் நாளும் வாழணும். தேவ சித்தத்தை தேவன் நிறைவேற்றினார். வாசிப்பு ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிற விஷயம். மத்தேயு 26:39 படிங்க பார்க்கலாம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென் அல்லேலூயா. ஆண்டவருக்கு அவருடைய சித்தத்தின்படி அவர் வாழ்ந்தார். கடைசியாக காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக போய் ஜெபிக்கும் போது சொல்றார், ஆண்டவரே, இந்த பாத்திரம் உமக்கு சித்தமான என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. ஆமென் அல்லேலூயா. தேவ சித்தத்தை தேவன் நிறைவேற்றினார். ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. 5வதாக வாசிப்போ. நீ இயேசு கிறிஸ்துடைய ஜெப வாழ்க்கையை பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபித்தார் நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தில் ஜெபித்தார், முழுவதும் ஜெபித்தார். அப்புறம் சிலுவையில் அறையப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கொண்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணலையா? ஜெபம் பண்ணார். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். நீ மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவர் அதிகாலையிலே இருட்டோடு புறப்பட்டு வனாந்தரத்தில் போய் ஒரு இடத்துல அங்கே ஜெபம் பண்ணினார். ஆமென் அல்லேலூயா. நமக்கு அதிகாலைன்னா என்ன நேரம்? சோதனை எங்க ரோமிக்கெல்லாம் அதிகாலை 7 மணிக்கு மேலதான் தானப்பா. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அதிகாலை. ஆனா அதிகாலை என்னன்னா இருட்டோடு, காலையில அந்த 3 to 4 அந்த நேரத்தில் எந்திரிக்கணும். ஆமென் அல்லேலூயா. அந்த இருட்டோடு எழுந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அசதியாக இருக்கா கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரிச்சுட்டு அப்புறம் எந்திரிச்சு போகணும். ஆனால் நம்ம வேலை பார்க்கணுன்னா எவ்வளோ வேகமாக கிளம்பி போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அவர் இருட்டோடு அதிகாலையில் எழுந்து வனாந்தரத்துக்கு கடந்து போனாராம். அவர் வீட்டில் இருக்கல, வனாந்தரத்துக்கு கடந்து போய் அங்கே அமர்ந்து ஜெபம் பண்ணி தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இருட்டில் போக சொன்னாலே நம்ம போக மாட்டோம். தேவன் சொல்றாரு, நம்ம தனித்து நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணுவார். ஆமென் அல்லேலூயா. ஜெப வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில உயரணும். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார். அப்ப அதுக்கடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சாயங்காலத்துலையும் ஜெபம் பண்ணார். அவர் முழுவதும் விழித்து ஜெபம் பண்ணார். நம்ம முதல் ஜெபம் தான் சொல்றோம். நம்ம சர்ச்சில் அநேகரை காணோம். அதில் வர்றாங்க ஒரு சிலர், அவங்கள தேவன் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென் அல்லேலூயா. வராதவங்களையும் தேவன் வர வைப்பாராங்க. ஆமென் அல்லேலூயா. அடுத்து தேவன் சிறுவையில் அறையப்படும் போது ஜெபம் பண்றாரு. வாசிப்போம். லூக்கா 23:34 வாசிக்கும்படி விரும்புகிறேன். 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். போதுமானது. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையிறாங்க. அதுக்கு ஆண்டவர் போய் பிதாட்ட வேண்டார், ஆண்டவரே, இவங்க அறியாம என்னதுன்னு அறியாமல் செய்கிற இவர்களே நீர் மன்னியும். நம்மளை யாராவது உபத்திரப்படுத்தும் போது, ஆண்டவரே இவங்க அறியாம செய்யறாங்க, இவங்களை மன்னி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணணும். அதான் ஜெப வாழ்க்கைக்கு அடையாளம். ஆமென் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை உபத்திரப்படுத்தினாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க, அவருடைய ஆடையை பங்கிட்டாங்க, அவரை லாவுல குத்துனாங்க, அவரை ஈட்டி சாட்டையினால அடிச்சாங்க. ஆனா அவர் ஆண்டோட வேண்டார், பிதாட்ட வேண்டார், பிதாவே, இவர்கள் அறியாம செய்கிறவர்களே மன்னியும். ஆமென். நம்மளும் நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக தேவன் நம்மை மாற்றுவார். நம்ம ஜெப வாழ்க்கை ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையில உயரணும். ஆமென் அல்லேலூயா. அடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 6வதாக அவர் சுயநலம் இல்லாம வாழ்ந்தார். தனக்காக அவர் வாழல, பிறர் நலம் கருதி தான் வாழ்ந்தார். மத்தேயு 16:24 படிக்கும்படி விரும்புகிறேன். 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி,
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். அல்லேலூயா. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வேதனை வந்தாலும் சோதனை வந்தாலும் அதையெல்லாம் வெறுத்து விட்டு தேவனை நாம் பின்பற்றி வாழும்போது அதுலேருந்து மீட்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சுயநலம் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழணும். நமக்காக நாம் வாழக்கூடாது. பிற நலம் கருதி வாழும்போது நம்முடைய காரியங்களை தேவன் பார்த்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 7வது காரியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தைரியமாக பேசினார். பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஆசாரியர் முன்பாலும் சரி, அவர் தைரியமாக பேசினார். அது ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம், குறிச்சு கொள்ளுங்க, வீட்டில் போய் படித்து பாருங்கள். மத்தேயு 7:28, யோவான் 7:45-46 இந்த வசனங்களை வீட்டில் போய் படித்து பாருங்கள். அதில் மத்தேயு 7:28 வசனத்தை மட்டும் வாசிக்கும்படி விரும்புகிறேன். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபராகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால். ஆமென். அல்லேலூயா. அதிகாரமுடையவராய் தைரியமாய் தேவன் போதித்தார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பற்றி சொல்கிறோம்னா அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு தைரியத்தோடு, என்ற அதிகாரத்தோடு நம்ம தேவனை பற்றி சொல்லணும். நம்ம பயந்துக்கிட்டே போய் ஆண்டவரை பற்றி சொன்னோம்னா அவங்க ஏற்றுக்குருவாங்களா? நம்ம தைரியமாக தேவனை பற்றி சொல்லுகிற பிள்ளைகளா உங்களை என்னையும் மாற்றுவாராக. ஆமென். அல்லேலூயா. தைரியமாக தேவன் சண்டை போட சொல்லலை, தைரியமாக நன்மை செய்யணும், அவரை பற்றி நம்ம அறிவிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி தைரியமுடையவர்களாய் அதிகாரமுடையவர்களாய் தேவன் உங்களை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. 8வதாக லூக்கா 20:20-40 வரை உள்ள வசனங்கள் வீட்டில் போய் படிச்சுவாங்க. 21ஆம் வசனத்தை மட்டும் படிக்கும்படி வரும். 20-21. அவர்கள் வந்து, போதகரே, நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகத்தாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, நிதானமாய் அவர் பேசினார், நிதானமாய் செயல்பட்டார். ஆமென். அல்லேலூயா. நிதானம் தான் நம்ம வாழ்க்கையில ஒரு மிகவும் அவசியம். ஒரு காரியத்தை நம்ம நிதானமா செய்யாம இருந்தோம்னா நம்ம அதை நன்மை பார்க்க முடியுமா? நம்ம ஒரு விவசாயத்தை எடுத்துக்கிறோம். விவசாயத்தை விதைச்சோன்னா நமக்கு நல்ல பலன் பார்த்தலாமா? அதுக்கு நம்ம என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அந்தந்த நாட்கள் அதை செய்து அது தகுந்த நாளில் தான் நமக்கு அதுக்கு பலனை கொடுக்கும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். எனக்கு பலன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் உழுதோம்னா விவசாயத்தில் பலன் பார்க்க முடியுமா? உழுக வேண்டிய நேரத்தில் உழுகணும், விதைக்க வேண்டிய நேரத்தில் விதைக்கணும், அதில் தண்ணி பாய்ச்ச வேண்டியது தண்ணி பாய்ச்சணும், களை எடுக்க வேண்டிய களை எடுக்கணும், உரம் போடுற நேரத்தில் உரம் போட்டால் தான் நமக்கு தேவையான விளைச்சலை நம்ம பார்க்க முடியும். ஆமென். நிதானமாய் செயல்படுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. சாந்தமும் தாழ்மையும் தாருமே, உம்மை போல மன்னிக்க உதவுமே, ஞானத்தின் ஆவியால் நிரப்பியே பரலோக பாதையில் நடத்துமே, சாந்தமும் தாழ்மையும் தாருமே, உம்மை போல மன்னிக்க உதவுமே, ஞானத்தின் ஆவியால் நிரப்பியே பரலோக பாதையில் நடத்துமே, ஜெபத்தின் ஆவியை தாருமே, உம்மை போல ஆத்மபாரம் தாருமே, மன்றாட்டின் ஆவியால் நிரப்பியே உந்தனின் பாதையில் நடத்துமே, உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என்னை உம்மை போல மாற்றுங்கப்பா, போல மாறணுமே, போல ஒரு தாழ்மையானவனாய், உம்மை போல ஆண்டவரே தேவ வார்த்தையால் சோதனை செய்கிறவனாய், உம்மை போல தீமைக்கு நன்மை செய்கிறவனாய், உம்மை போல உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவனாய், உம்மை போல ஜெப வாழ்க்கையில் உயர, உம்மை போல தைரியமாய் பேச, சுயநலமில்லாத வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்வீராக. நான் உம்மை போல மாறணுமே, பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே, பரிசுத்த ஆவியால் நிரப்பி
பரிசுத்த பாதையில் நடத்துமே. அன்புள்ள மனதுருக்கம் தாருமே. உம்மை போல அன்பாக மாற்றுமே. அன்புள்ள ஆவியால் நிரப்பியே அழகான பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே இயேசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. ஆமென். அல்லேலூயா. அவரை போல குணமுடையவர்களாக நம்ம வாழ்ந்தாதான் நான் அவர் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை பின்பற்ற பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது தேவன் சொல்றார், நம்ம ஆவியினுடைய குணம், பரிசுத்தரின் குணம் நம்ம வாழ்க்கையில். ரெண்டாவது ஆவியின் குணங்கள் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும். அப்போ தான் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நேரம் ஆயிடுச்சு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 26 உள்ள வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக இருக்கிறது. ஆண்டவர் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்த இச்சை அடக்கம் என்ற 9 கனிகள் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும். ஆமென். அல்லேலூயா. அன்பு குருவலாக இருக்கணும், சாந்த முடைவலாக இருக்கணும், விசுவாச முடைவலாக இருக்கணும், பிறர் மீது அக்கறை உள்ள நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும், விசுவாச முடைவலாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நற்பண்பு, இச்சையடக்க முடையவர்களாக நம்ம வாழணும். ஆமென். அல்லேலூயா. இந்த கனிகள்லாம் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும். நீங்கள் 5ஆம் அதிகாரம் 24, 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மாம்ச ஆசைகளை சிலுவையில் அறைந்து தேவனுக்கு பிரியமா நம்ம வாழணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம மாம்ச ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து அதை விட்டு விட்டு நம் தேவனுக்கு பிரியமாக வாழுகிற பிள்ளைகளா நீங்களும் நானும் வாழணும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. தேவனுக்காக, தேவன் நாமத்துக்காக வாழ்கிற பிள்ளைகளா நீங்களும் நானும் வாழணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் அவர்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக நம்ம வாழணும். ஆமென். அல்லேலூயா. பொறாமை கொள்ளாமல் கோபம் முட்டாமலும் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. யார் மீது நம்ம பொறாமப்படக்கூடாது, யார் மீது நம்ம கோபப்படக்கூடாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவதாக, முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்தார். அந்த துணையாளர் தேற்றவாளர் நம்மளோடு கூட இருந்தார். பரிசுத்தரின் குணம் வெளிப்படும், பரிசுத்த ஆவியின் குணங்கள் நம்ம வாழ்க்கையில வெளிப்படும். ரெண்டாவது காரியம், எதுக்காக தேவன் அந்த ஆவியானவர் அந்த துணையாளர் நம்மளோடு இருக்கிற வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. என் பிதாவினிடத்திலிருந்து வருகிற சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் என்னை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. என்னை பற்றி அவர் அறிவிப்பார், சாட்சியாய் அறிவிப்பான்னு சொல்லப்படுறது. எதுக்காக அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு வரணும்னா, அவரை பற்றி நம்ம ஒவ்வொரு நாளும் அறிஞ்சு அவரை போல நம்ம மாறத்தான் ஆண்டவராய் பரிசுத்த ஆவியான் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல அழகா சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். யோவான் 14:17 படிக்கும்படி விரும்புகிறேன். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும், இந்த உலகத்தில் இருக்க ஜனங்கள் இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை துணையாளரை காண முடியாது. யார் காண முடியுமா? படிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். அல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே அவர் இருப்பதனால், நாம் அவருக்குள் இருப்பதனால், நாம் அவரை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. முதலாவது அந்த துணையாளர் நம்மளோடு கூட இருக்கிறதுனால பரிசுத்தரின் குணங்கள், இயேசுவின் குணங்கள் நம்ம வாழ்க்கையில வெளிப்படும். பரிசுத்த ஆவியின் கனிகள் நம்ம வாழ்க்கையில வெளிப்படும். ரெண்டாவது, அவரை ஒவ்வொரு நாளும் நம்ம அறிந்து அவரை போல மாற தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. இந்த 2 காரியம் நம்ம வாழ்க்கையில வேணும்னா அந்த பரிசுத்த ஆவிய பிதா அனுப்புகிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அவர் தான் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவார். நீதியை குறித்தும், பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும்,
நியாய தீர்ப்பை கொடுத்து இந்த உலகத்தையும் கண்டித்து உணர்த்துகிற தெய்வமாய் நம்முடைய தெய்வம் காணப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. என்னை தொடர்ந்து ஆண்டவர் சித்தமானால் வருகிற வாரங்களை பேச தேவன் உதவி செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. இப்படி முழங்கால் படிக்கிட்டுக் கொள்வோமா? ஆண்டவரே, எங்களை ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியான தேற்றற வாழனை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுவீராக. ஆண்டவர், நாங்கள் உண்மையாக உண்மை நேசிக்கணும், உண்மையாக நாங்கள் உண்மை தொழுது கொள்ளணும். ஆண்டவரே, உண்மையாக உண்மை தேடுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. உண்மை ஆண்டவருடைய ஆண்டவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. ஆண்டவருடைய ஜோமனுங்க பார்க்கலாம். ஏசப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அனுக்கிரகம் செய்வீராக, அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை உண்மையாக நம்ம நேசிக்க முடியாதபடி, நாங்கள் உண்மையாக தேட முடியாதபடி எங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளும் மாறுவதாக. நாங்கள் உண்மையாக நேசித்து உண்மையாக நாங்கள் உண்மை தேடி ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவருடைய தேற்ற வாழனை பெற உடைய உதவியாளரை பெற்று நாங்கள் வாழ, ஒரு நாளும் அதை இழந்து விடாதபடி நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக. அந்த துணையாளர் எங்களோடு கூட இருந்தா, அந்த தேற்ற வாழர் எங்களோடு கூட இருந்தா நாங்கள் உண்மை போல வாழ முடியும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் குணங்கள் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். ஆண்டவரே, உண்மை நாங்கள் அனுதினம் அணிந்து உமக்காக எழும்புவோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை எங்களை மாற்றுவீராக. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக சொல்லி ஆண்டவரோட ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பிதாவிடமிருந்து நீங்கள் அனுப்பின மெய்யான தேற்றரவாளனாகிய எங்கள் துணையாளரை நாங்கள் பெற்று நாங்கள் உண்மை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மை போல மாற உதவி செய்யுங்க. உம்முடைய குணங்களை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவர், பரிசுத்த ஆவியின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட உதவி செய்யுங்க. உண்மையை நாங்கள் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிந்து உண்மையில் நாங்கள் வளர, உண்மையில் எலும்பு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரை, எங்கள் பிள்ளைகள் உண்மையாக நேசிக்க, உண்மையாயுமே தேட, எங்கள் பிள்ளைகளுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் விலகுவதாக. உடைய கற்பனைகளின்படி கை கொண்டு வாழ்ந்து ஆண்டவர் உம்முடைய துணையாளரோடு வாழ, உடைய வருகை மட்டும் உம்முடைய துணையாளரோடு உமக்கு பிரியமாய் வாழுகிற பிள்ளைகளா எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரை, உம்முடைய மகிமையான பிரசனத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.